வெல்கம் டு ரெபெக்காஸ் vlog. இன்னைக்கு ஒரு 1 pot சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி, அரை கப் பருப்பு கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 15 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், புளி ஊற வச்சுக்கோங்க. 4 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் 3 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து, சீரகம், உளுந்து, 4 5 வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் 3, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி ப்ரௌனிஷா ஆன உடனே இதுல காய்கறி சேர்க்க வேண்டியதான். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், தக்காளி. நம்ம சாய்ஸ் தான். சாம்பார்ல போல என்ன காய்கறி வேணா சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் மட்டும் குக்கர் மூடும் போது தான் சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு சிம்ல தக்காளி சுருங்க வதன வரைக்கும் வேக வைக்கணும். நல்லா சுருள வதங்கி வந்த உடனே திக்கான புளி கரைசல சேர்க்க வேண்டியது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் பார்த்து மூடி போட்டு 5 10 நிமிஷம் கொதி வர வரைக்கும் வேக வைக்கணும். கொதி வந்த உடனே கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்க்க வேண்டியதா. 1/2 கிளாஸ் அரிசி பருப்பு, 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா தான் நம்ம முருங்காய் சேர்க்கணும். முன்னாடியே முருங்காய் சேர்த்துனா குழஞ்சு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குக்கர் மூடி வச்சுட்டு 4 5 விசில் வரை நம்ம விட வேண்டியதா. இப்போ மசாலா ரெடி பண்ண வேண்டியதா. ஒரு ட்ரை பேன்ல கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கர் விசில் வந்ததும் சூடு இருக்கும் போதே மத்த பேக் சைடு இல்ல கரண்டியோட பேக் சைடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலாவை ஆட் பண்ணி தேவையான நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இது குவிக்கா நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.